ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரேகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான 2025 ஏற்படும் குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த தனுசு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்தில் இருந்த வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் கடன் செலவுகள் அதிகரித்திருக்கும். கடன் அடைச்சிருப்பீங்க, ஆனால் அதனால் உங்களுக்கு லாபம் இல்லை. எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது இல்லை? அந்த லாபத்தை பெருக்குவது எப்படின்னா, இப்போ இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. 2025-26 இந்த 2025-26 குரு உங்களுடைய 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்ல நண்பர்கள், உங்களுக்கு இப்போ மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நேரம், உங்களை மேம்படுத்தி கொள்வது, உங்களுடைய இப்போ எனர்ஜியை ரீவைட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. யூ வில் ப்ரூவ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. சரி சார், எங்களுக்கு இதனால் பண வருமானம் ஏற்படும்னா சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலன் வரப்போகிறது. குரு இருக்கக்கூடிய இடம் நல்ல இடத்துல வராரு. சப்தமஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய இடமாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் ப்ரமோஷன். அரசாங்கத்தில் இருந்தால் பதவி உயர்வும் கிடைக்கும், உங்களுக்கு லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களால் அனுகூலம் அடைவார்கள். உங்களுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தமாக இத்தனை நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்பொழுது அவருக்கும் உங்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அவர் நிற்பார், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக நீங்கள் போய் நிற்பீங்க. இப்படிப்பட்ட சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 7ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால லாப பெருக்கு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள், புதிய நண்பர்கள் அமைவார்கள். நண்பர்களின் உதவி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த நண்பர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய், இது தப்புடா, இது பண்ணாதடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அம்மா இது வேண்டாம்ப்பா, உங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் திருமணமானவர்கள் வேறுபாடு காரணமாக, மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து விலகி ஒன்றிணைவதற்குண்டான காலகட்டத்தை துவக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு, உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஆண்டு, வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடங்களில் குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களிடம் ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். 8ஆம் இடத்துக்கு குரு போகும்பொழுது நீங்கள் அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் மாற்றங்கள், குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அக்டோபருக்கு மேலே வரும். உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த நாட்களில் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ராசிநாதன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரித்து உங்களுடைய பேசுகிற வார்த்தைகளில் அந்த கான்ஃபிடென்ஸ் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ வருமானம் அதிகரித்து உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த ஆண்டில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வகையில் வரவேண்டிய சில பண வருமானங்களில் இருந்த தொய்வுகள் விலகி தடைகள் விலகும். இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு சரி, திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் சரி, இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை அல்லது குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நபரை செலக்ட் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிஸ்னஸில் புது பார்ட்னர்ஸ் அமைவாங்க அப்படின்ட்டு. இந்த பார்ட்னர்ஸ் அமையிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பார்ட்னர்ஸ் அமைகிறதுனால உங்களுக்கு லாபம் பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய மரியாதை உயரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம்,
மூத்த சகோதரரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த குரு பயிற்சியில் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்திற்கு உச்ச குருவின் பார்வை இருக்காது. 2ஆம் இடத்திற்கு அதாவது தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மிதுன ராசிக்கு குரு வரும்பொழுது, அதாவது அடுத்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் 5ஆம் தேதி குரு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அல்லது வித்தியாசமான யோசனைகளின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு, திருப்பி 8ஆம் இடத்துக்கு வரார். இப்படி தான் டான்ஸ் ஆடின்னு இருக்கார். இந்த ஆட்டம் கூட உங்களுக்கு சில எதிர்ப்புகளை வலுக்க செய்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையை செய்யக்கூடாது. உங்களுக்கு தகுதி இல்லாத, உங்களுக்கு தரம் தாழ்ந்த வேலை இருக்குது அல்லது தரம் தாழ்ந்த வியாபாரம்னா அதை அறவே ஒதுக்குவதற்கு மனதை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்கிறவராக இருந்தால் இந்த வருஷம் நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் புதிய நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதாவது கன்சாலிடேட் பண்ணி ஒருத்தர் மட்டும் பண்ணாமல் ஒரு குரூப், ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி அதில் பணத்தை போட்டு நிலத்தை வாங்கிறது, அந்த நிலத்தை ப்ரமோட் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் விவசாயத்தில் இறங்கி வேலை பண்ணணும், இல்லை வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் இறங்கி வேலை பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். இது உங்களுக்கு சாதகமான நேரம். இந்த 2025-26 குரு பயிற்சியில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள் பண்ணால் எங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்கக்கிட்ட பகைமை பாராட்டாமல் இருப்பது, எல்லாருக்கிட்டையும் சிரித்த முகத்துடன் பழகுவது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்வது அவசியமான ஒன்று. அதே சமயம் முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது. சம்மோகன கோபாலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க. அதை சொல்வதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற கிளேசங்கள் விலகும், மனசில் இருக்கிற கோபங்கள் விலகும், மன நிம்மதி ஏற்படும். இதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு அந்த கிருஷ்ணரும் துணை இருப்பார். நண்பர்கள் மூலமாக, அதாவது இத்தனை நாளாக உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட இருந்திருப்பார், சண்டை போட்டு பணத்தை பிரிச்சுட்டு போயிருப்பார், அவரே தேடி வருவார். சார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது வேஸ்ட்டு தான், இந்தாங்க நான் பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவி சாதகமாக இருக்கிறது போல் லாபப்பெருக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா சம்மோகன கோபாலன் பரிகாரம். சம்மோகன கோபாலனை தினமும் தியானித்து வாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற நண்பர்களின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய அவப்பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும்.